Hi dear students, welcome to YouTube channel. Paramedical application form எல்லாருமே நீங்க fill பண்ணிட்டு இருக்கீங்க. Most of the students வந்து application form fill பண்ணி முடிச்சிட்டீங்க. இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கும் காலேजेसக்கும் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து தேவை. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப application form fill பண்ணும்போது எதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வைக்கணும்ங்கறத தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் application original வச்சு ஸ்கேன் பண்ணிருந்தாலும் ஓகே, அல்லது நீங்க போட்டோ காப்பி அதாவது ஜெராக்ஸ் காப்பியை வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணி உங்க சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிருந்தாலும் சரி ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியமா வேணும் அதை நீங்க கண்டிப்பா இப்ப நோட் பண்ணியே ஆகணும், ரெடி செஞ்சு வைக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது அந்த PDF ஃபைல்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரை போட்டு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அதுல ரேங்க்ல இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணுவீங்க. அதர்வைஸ் உங்க நேமை போட்டுமே நீங்க செக் பண்ணலாம். இப்ப நேமை போட்டுனா உங்களுடைய நேம்லயே நிறைய நேம்ஸ் வந்து இருக்கலாம். சோ அந்த மாதிரி எரர் இல்லாம இருக்கிறதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பீங்க இல்லையா, இத ரெண்டையுமே முக்கியமா இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் என்ன போட்டு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்களோ அதே லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு தான் கவுன்சிலிங் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். அந்த கவுன்சிலிங் லிங்க் கிளிக் பண்ணும்போது இதுல என்ன அப்ளிகேஷன்ல என்ன லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை போட்டாதான் அந்த லிங்க் வந்து கவுன்சிலிங் உடைய லிங்க் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும், இல்லனா ஓபன் ஆகாது. சோ தயவு செய்து இந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங்க்கு, இல்லனா நம்ம கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அபார்ட் ஃப்ரம் இத தவிர என்ன கவுன்சிலிங்க்கு வேணும் அப்படின்னா எந்த டாக்குமெண்ட்ஸோ எந்த சர்டிபிகேட்ஸோ தேவை கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு கவுன்சிலிங்ல வந்து நீங்க கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுவீங்க. எந்த சர்டிபிகேட்ஸையும் நீங்க வந்து அப்லோட் பண்ண மாட்டீங்க. ஆனா கவுன்சிலிங் முடிஞ்ச நம்மளுக்கு ஒரு 5வது நாளே 6வது நாளே நம்மளுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க போய் உடனே இமீடியட்டா ஒரு 1 வீக் குள்ள ரிப்போர்ட் பண்ணணும். சோ இது எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற வீடியோவை நான் அட்டாச் பண்றேன். தயவு செய்து நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை கொஞ்சம் ஒரு தடவை நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் மெனக்கெட்டு பாருங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்குங்கிறது புரியும். சோ இந்த எங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ்ல கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் நீங்க கண்டிப்பா என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாத்தோடைய ஒரிஜினல்ஸ கொடுக்கணும். அங்கதான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனே உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு கோர்ஸ் எந்த காலேஜ்ல கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சோ நீங்க அப்லோட் பண்ணி கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஒரிஜினல் சப்மிட் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இப்ப அனக்ஷரை நீங்க அப்லோட் பண்ணி கொடுத்திருந்தாலும் ஓகே, எந்த இதுக்கும் நீங்க வந்து அப்லோட் பண்ணி நீங்க கொடுத்திருந்தாலும் ஓகே. பட் ஆனா உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்ல போய் நீங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணும்போது உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணும்போது எல்லா ஒரிஜினல்ஸும் கேட்பாங்க. அப்போ நீங்க எல்லா எந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னாலும் சரி, நீங்க பிசிக்கலி சேலஞ்சரா இருந்தாலும் சரி, எந்த சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க கொடுத்தீங்களோ அப்லோட் பண்ணி கொடுத்தீங்களோ அது எல்லாம் ஒரிஜினல்ஸ் மூலமா தான் வெரிஃபை பண்ணுவாங்க. சோ அதை வந்து ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்பமே நீங்க எதெல்லாம் வந்து உங்ககிட்ட ரெடியா இல்லையோ அது இப்பமே நீங்க வந்து சீக்கிரமா ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கிட பாருங்க. ஒரிஜினல்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட் காலேஜ் அட்மிஷன். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் வீடியோஸை வந்து உங்களுக்கு மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்லயும் அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். சோ நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.